லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இன்னுமா கிளம்பிட்டு இருக்கியே? இதோ முடிஞ்சதுங்க, 5 நிமிஷங்க. எவ்வளவு நேரம்? சீக்கிரம், நல்ல நேரத்துக்குள்ள கிளம்பணுமா? அப்பச்சி நான் கத்திட்டு இருக்கா. சரி நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். சரி அமுதா எங்க? அவ கிளம்பிட்டாளா? அதை என்கிட்ட கேட்டா அவகிட்ட போய் கேளுங்க. போச்சு. என்னத்தா? அம்மா அப்பச்சி. இங்க வாத்தா. உமா வாங்க, வா. அமுதா, உமா, இதோட என் பொண்ணுகளா இந்த வீட்டில இருந்து கிளம்புற நீங்க திரும்பி வரும்போது 4 பேரா இன்னொருத்தரோட மனைவியா தான் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறீங்க. அமுதா, உமா கல்யாணத்தை பத்தி நான் கவலைப்பட்டதை விட உன் கல்யாணத்தை பத்தி தாம்மா அப்புச்சிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவ படிச்ச புள்ள எப்படியும் சமாளிச்சிருவா. ஆனா உன்னை எப்படி கரை சேர்க்க போறேங்கிற கவலை இம்புட்டு நாளா தூங்க விடாம என்னை துரத்திக்கிட்டே இருந்துச்சுமா. கடைசியா உங்க கல்யாண நாளே வந்துருச்சு. இனிமேலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா எல்லாம் நடக்கணும்மா. 2 பேரும் நல்லா இருக்கணும். வாங்க. போலாமாம்மா? வாங்க. கல்யாணம் பண்ணப்ப 4 தெரு நடக்க வச்சு வேர்த்து விறுவிறுக்க வச்சு கூட்டி வந்தாங்க. எனக்கு என்னடானா 15,000 வாடகை கொடுத்து கார்ல கூட்டி போறாங்க. ஒரு தெரு நடக்க மாட்டானா அந்த மாப்பிள்ள? ஓவரா பண்ணி. உனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். பேசாம புலம்பாம நடந்து வா. புலம்பாம என்ன செய்யறது? முதல்ல வண்டியை விட்டு ஓரமா நடையா. வேட்டியை உருவிட்டு போயிருப்போது டயரு. நீ வேட்டியை உருவாம இருந்தா சேர்த்தாண்டா.
நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்புச்சி கிட்ட ஒரு 2 லட்சம் பணம் வாங்கியிருந்தீங்கல்ல? ஆமா. அத அப்புச்சி கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. அப்புச்சி வேணாம் தான் சொல்லுவாங்க, ஆனா நீங்க நாணயமா நடந்துக்கிறீங்கன்னு நிரூபிங்க. அடிக்காதீங்க, நான் சொன்னா கேளுங்க. அவளை அடிக்காதீங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். மாப்பிள, இங்க 2 பேரும் இப்படி மனக்கோலத்துல ஊர்வலமா வர்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. இந்த சந்தோஷம் எப்பயுமே நிலைச்சு நிக்கணும். என்ன? சூப்பர். என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்பட வச்சுட்டல. நிறைய அவமானத்தை பார்த்தாச்சு. கிழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஆனா அடையிறதுக்கு அந்த அமுதா இருக்கா. விடமாட்டேன்டி, உன்னை அடையிற வரைக்கும் போராடுறத விடமாட்டேன்டி. எம்புட்டு சந்தோஷமா இருக்கணுமோ இருந்துக்கோ. உன் மொத்த சந்தோஷமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போக போகுது. என்னப்பா, என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஒரு விஷயம் பண்ண சொன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்களா, இல்ல பணத்தை வாங்கிக்கிட்டு வேலையை முடிப்பீங்களா? பணத்தை வாங்கிட்டு வேலையை முடிச்சிருவோமா? இப்ப என்ன பண்ணணும்? என் அக்கா ஊர்வலமா வர காரு நடு வழியிலேயே நிக்கணும். பண்றேன் மேடம். அவ மண்டபத்துக்கு நடந்துதான் போகணும். சரி மேடம். ஏன்பா, ஊர்வலத்துக்கு வரப்போ வண்டியை பார்த்து எடுத்துட்டு வர மாட்டீங்களா? இல்லைங்கய்யா, அது வந்து நடந்து நீ அவமானப்படணும், அதுக்கு தானே நான் பண்ணேன். அப்புச்சி விடுங்க, யாராச்சும் வேணும்னே இப்படி பண்ணுவாங்களா? ஏதோ தெரியாம நடந்திருக்கும். மண்டபம் பக்கத்துல தானே, நடந்தே போயிடலாம். நடடி, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். வாங்க போலாம். வேண்டாம், நீ இறங்காதம்மா. என் மகளை பல்லக்கில் தூக்கிட்டு போற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. அதுக்காக தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. எல்லாரும் சேர்ந்து காரை தள்ளிக்கிட்டே போவோம் வாங்க.
அக்கா பிடிச்சி தள்ளு தள்ளுறாச்சலாம். என்னத்த இந்தாம்மா ஃபோன் வந்திருக்கு. இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? என்னடா சொல்லு. இப்ப எதுக்கு தேவையில்லாம ஃபோன் பண்ற? என் தேவைக்காக தான் கால் பண்ணேன். இனியும் உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. நானே களத்தில் இறங்குறேன். இங்க பாரு, நீ ஏற்கனவே இறங்கி அசிங்கப்பட்டது பத்தலையா உனக்கு? பழைய கதையை விடு, எனக்கு அவ வேணும். என் திட்டத்தை கேளு. உன்னால என்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு. சரி, சீக்கிரமா சொல்லி தொலை. பண்ணிருடா. ஆனா சொன்னதை சொதப்பாம பண்ணு. இதுதான் நமக்கு கடைசி சான்ஸ். இந்த தடவை அந்த அமுதா கண்டிப்பா மிஸ் ஆக மாட்டான். இந்த கண்ணனோட மிஸ்ஸஸா தான் ஆவா. மகாராணி காலு தரையில படாம கூட்டிட்டு போறீங்களோ? உங்க தலையில இன்னைக்கு நைட்டே நான் இடியை இறக்குறேன். என்னங்க எங்க போனீங்க? ஏங்க உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க.
அம்மா நீ போய் ஆராத்தி எடு. அப்படியா? மா வாமா. என்னக்கா இது இடது பக்கம் சுத்துறாங்க? என்னன்னு தெரியலையே. நிறுத்துங்க. என்னம்மா இது? எங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? தெரியாம பண்றீங்களா இல்ல யாராவது சொல்லி தெரிஞ்சுதான் பண்றீங்களா? ஏங்க அது எப்படி தெரியாம போக? தேதண்டி பொம்பளையா இருக்கு. இது வேணும்னே விளங்காம போனோம் தான் இப்படி சுத்தி இருக்கு. கேட்டியா? ஓய்க்கு வந்தத பேசுறான் பாரு. நீ பேசாதத்தா. உன் முகத்துக்காக எம்புட்டு பொறுத்து போறது. என் மகளுங்க கல்யாணம் நிம்மதியா நடக்கணும், அம்புட்டு தான். மாமா யாரும் எதுவும் தேவையில்லாம பேசாதீங்க. சமந்தி, நீங்க வந்து ஆரத்தி எடுங்க. என்ன மாமா இது? அவங்க எப்படி பூ போட்டு இல்லாம ஆலத்தி எடுக்க முடியும்? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏமா அவங்க தான் கூப்பிடுறாங்கன்னா உனக்காவது தெரிய வேணாம்? எங்க அம்மா பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் உங்களுக்கு. எப்ப பாரு எங்க குடும்பத்தை மட்டும் ஏதாவது குறை சொல்ல காத்துக்கிட்டே இருப்பீங்களா? ஏன் இப்ப கோதாத்த சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சடங்கு சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, இப்ப பீச்சாங்கையில ஆரத்தை சுத்தி உங்க அம்மா அப்பெல்லாம் எங்க போச்சு? சடங்கு சம்பிரதாயம் இல்ல. ஏய் நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. வாய் மூடு. கையை தூக்குற. பாப்பா கையை தூக்குற. பாப்பா கையை வெட்டி போடு பாத்துக்க. ஏய் பேசாத ரொம்ப கிளம்பி வாங்க. ஏம்மா இது நல்ல நேரம். நம்மள சேர்ந்து சேட்டை கட்டிட்டீங்களா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கேட்காம நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க என்ன என்ன ஒரு ஆரத்தி எடுக்கும் போது நிறுத்துறீங்களா? யாரு என் மகளுக நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஆரத்தி சுத்தணும். அந்த விதத்துல பார்த்தா அன்னலட்சுமியை விட தகுதியான ஆள் யாரும் இந்த கூட்டத்துல இல்ல. நீங்க வாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. வந்து ஆரத்தியை சுத்துங்க. கொடுங்க. இந்தாங்க சம்பந்தி. ஓமா போங்க.
எல்லாரும் புள்ள குட்டிங்களோட 100 வருஷம் நல்லா இருக்கணும். வாங்க போலாம்.